சாச்சனாக்கு தீபக் அண்ணன் மேலே எவ்வளோதான் அப்படி என்ன ஒரு கடுப்போ தெரியல. தீபக் அண்ணன் 2 வாரமாக மிஸ் ஆயிட்டாரே. 2 வாரமாக மிஸ் ஆயிட்டாருன்னா இவங்க வந்து கணிச்சு வச்சுருக்காங்க போல இருக்கு. எக்ஸ்பர்ட் மேடம் வந்து என்ன கணிச்சு வச்சுருக்காங்கன்னா, தீபக் தான் வந்து ஒரு லீஸ்ட் ஃபேவரட் பிளேயராக இருப்பார். ஸோ அவர் வெளியே போயிருப்பாருன்னு இவங்க 2 வீக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. தீபக் போகல. ஸோ இவங்க வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் என்னன்னா, ஆர்ஜே ஆனந்தி இது எல்லாமே யாருன்னா பாட்டமில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. ஆர்ஜே ஆனந்தி சொல்கிறாங்க, இப்போ 3rd வீக்கும் போச்சா, ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு தீபக் வந்து நாமினேட் பண்ண முடியாது, ஏன்னா தீபக் வந்து கேப்டன் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கு அடுத்த வீக் தான் இனிமேல் அவர் போக முடியும். ஐ மீன் போகணும்னு இருந்தால் அவர் அதுக்கு அடுத்த வீக் தான் போக முடியும். அதனால் ஆர்ஜே ஆனந்தி அப்படி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்றுக்கும் வந்துட்டு சாச்சனா வந்து பவித்ரா அவங்கள்ட்ட எல்லாம் போயிட்டு இவங்க தான் லாஸ்ட்டாக இருப்பாங்க, இவங்க தான் இப்படி இருப்பாங்க. நான் அப்போவே பவித்ரா சொல்லி கொடுத்தா, இந்த மாதிரி சொல்லாத, யார் கம்மி யார் ஜாஸ்தி நம்மளால் அப்படி ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்க கேம் நல்லா கேம் விளையாடுறாங்க, அதை நம்ம சொல்லலாம். பட் யார் வெளியே போவாங்க யார் உள்ளே இருப்பாங்கங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும், அதை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு பவித்ரா சொல்லியிருப்பாங்க. அதையும் போயிட்டு 4 பேர்கிட்ட போயிட்டு ஜட்ஜ் பண்ணுறது தானே இந்த கேமு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் கிட்ட போய் கொஞ்சம் நேரம் காசி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் அது முடியல போல இருக்கு. தீபக் அண்ணன் ஏன் போகலன்னு. ஏன்னா தீபக் இருந்து தான் வாரம் சாச்சனாவை நாமினேட் பண்ணுறது. அண்ட் அம்மனியோட அந்த ஃபுட் ப்ரிஃபரன்சஸ், அந்த எக்கு சாப்பிட மாட்டேன், எக்கு வெள்ளையாக இருந்தால் சாப்பிட மாட்டேன், கருப்பாக இருந்தால் சாப்பிடுவேன், இது எல்லாத்தையுமே கேட்குற ஒரே ஒரு பர்சன் வந்து யாருன்னா தீபக் தான். அவர் மட்டும்தான் கேட்பாரு. முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு, ஏமா அவன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை இந்த மேடம் கெஸ் பண்ணிட்டு தான் தீபக் இன்னும் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீயே லாஸ்ட்டில் தான் இருக்க, மகாராஜா புண்ணியத்தில் தான் நீ இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுட்டு பேசுங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.